நிழல்களில் மர்மம் பதுங்கியிருக்கிறது முதல் அத்தியாயம் -1. ரத்ராணியின் இருண்ட ரகசியங்கள் மீதான தர்ஷீலின் வெறி வெளிப்படுகிறதா? 1930களின் இந்தியா. சாதி, மதம், ஆதிக்கம் என பல அடுக்குகளால் கட்டப்பட்ட ஒரு சமுதாயம். இந்த சமூகத்தின் இதயத்தில், காதல் என்ற மலர் மெதுவாக விரிந்து கொண்டிருந்தது. கந்தசாமி மற்றும் மாயன் என்ற இரண்டு இதயங்கள், சாதியின் தடுப்புகளை மீறி ஒன்றோடொன்று இணைந்தன. அவர்களின் காதல், மர்மம், மாயம், மற்றும் ஒரு கொடூரமான சதியின் விதைகள் விதைக்கப்பட்ட இடமாக மாறியது. இந்தக் கதையின் மற்றொரு முக்கிய கதாபாத்திரம் ராத்ராணி. அவளுடைய கடந்த காலம் மர்மத்தால் மறைக்கப்பட்டிருந்தது. அவரது வாழ்க்கை, ஹரி அன்கானின் மாய சக்திகளுடன் இணைந்திருந்தது. இந்த மாய சக்திகள், கதையின் மூல திருப்பங்களுக்கு ஜுட்டட்டன. இந்தக் கதையின் மையத்தில் உள்ள மற்றொரு கதாபாத்திரம், துப்பறியும் நபர் தர்ஷீல். கால்ட்ரம் குடும்பத்தின் ரகசியங்களை அழிக்கும் வேட்டையில் மிக நேர்மறையாக தீவிரமாக தொண்டமிட்டார். அவர் ஆழமாகத் தோண்டும் போது, சாஞ்சனில் உள்ள ஓர் ரசாயன தொழிற்சாலையுடன் தொடர்புடைய ரகசியங்களின் விளையாட்டை அம்பா. இருண்ட ஆக்ஷன், த்ரில்லர், மர்மம், துப்பறியும் என பல வகைகளை இணைத்து, கதை ஒவ்வொரு கணமும் பதற்றத்தை ஏற்படுத்துகிறது. கடைசி வரை யார் பழிவாங்குவார்கள், யார் உண்மையான குற்றவாளி என தெரியாமல் இருப்பது, வாசகர்களை ஈர்க்கும். இந்தியாவின் பரபரப்பான நகரமான சென்னையில், சாதியின் இறுக்கமான பிடியில் சிக்கியிருந்த கந்தசாமிக்கும், மாயனுக்கும் இடையே காதல் மலர்ந்தது. கந்தசாமி, ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர், மாயன் ஒரு உயர்குடிப் பெண். அவர்களின் காதல், சமூகத்தின் கடுமையான சட்டங்களை மீறி உருவானது. ஒரு மழை பெய்யும் மாலையில், கந்தசாமி ஒரு தெருவோரத்தில் நின்று கொண்டிருந்தான். அப்போது, ஒரு குடை பிடித்தபடி மாயன் அவன் அருகே வந்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். அவர்களின் கண்களில் காதல் மின்னியது. கந்தசாமி, நான் உன்னை காதலிக்கிறேன், என்று மாயன் மெல்லிய குரலில் சொன்னாள். மாயன், நானும் உன்னை காதலிக்கிறேன், என்று கந்தசாமி பதிலளித்தான். அவர்களின் காதல், ஒரு ரகசியமான சந்திப்புகளாகவும், இரவில் பரிமாறப்படும் கடிதங்களாகவும் வளர்ந்தது. அவர்கள் இருவரும், தங்களின் காதலை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த முடியாமல் தவித்தனர். ஒரு நாள், கந்தசாமி மாயனை ஒரு பூங்காவிற்கு அழைத்துச் சென்றான். அங்கு, அவர்கள் இருவரும் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். மாயன், நாம் எப்போது இந்த உலகத்திற்கு நம் காதலை சொல்லப் போகிறோம்? என்று கந்தசாமி கேட்டான். எனக்குத் தெரியவில்லை கந்தசாமி. ஆனால், நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன், என்று மாயன் பதிலளித்தாள். அப்போது, ஒரு நபர் அவர்கள் அருகே வந்தார். அவர் மாயனின் தந்தை. அவர் அவர்களின் காதலைப் பார்த்து கோபமடைந்தார். மாயன், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவனுடன் காதலா? என்று அவர் கோபமாக கேட்டார். அப்பா, நான் கந்தசாமியை காதலிக்கிறேன். அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன், என்று மாயன் பதிலளித்தாள். மாயனின் தந்தை, அவளை பலமாக அறைந்தார். நீ என் பேச்சை கேட்கவில்லை என்றால், உன்னை நான் கொன்று விடுவேன், என்று அவர் மிரட்டினார். மாயன் பயந்து போனாள். ஆனால், அவள் கந்தசாமியை விட்டு பிரிய விரும்பவில்லை. அன்று இரவு, கந்தசாமி மாயனை சந்திக்க அவளது வீட்டிற்குச் சென்றான். அவர்கள் இருவரும் சென்னை நகரத்திற்கு ரயிலில் பயணம் செய்தனர். எங்கு செல்கிறோம் என்று அவர்களுக்குத் தெரியவில்லை. ஆனால், அவர்கள் ஒன்றாக இருந்ததால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தார்கள். அவர்கள் ஒரு சிறிய கிராமத்திற்குப் பயணம் செய்தனர். அங்கு, ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து புதிய வாழ்க்கையைத் தொடங்கினர். கந்தசாமி ஒரு பள்ளியில் ஆசிரியரானார். மாயன் ஒரு மருத்துவமனையில் செவிலியரானார். அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். ஆனால், அவர்களின் கடந்த காலம் அவர்களைப் பின்தொடர்ந்து, அவர்களைத் தொந்தரவு செய்து கொண்டே இருந்தது. கந்தசாமி மற்றும் மாயன் தப்பிச் சென்று புதிய வாழ்க்கையைத் தொடங்கினாலும், ரத்ராணியின் மர்மமான கடந்த காலம் அவர்களுக்கு நிழலாகத் தொடர்ந்தது. ரத்ராணி, ஹரி அன்கானின் மாய சக்திகளுடன் பிணைக்கப்பட்ட ஒரு பெண். அவரது கண்கள், சாதாரண கண்களை விட வேறுபட்டவை. அவை, எதிர்காலத்தை பார்க்கும் திறனைக் கொண்டிருந்தன. ஒரு நாள், ரத்ராணி தன் வீட்டில் தனியாக அமர்ந்திருந்தாள். அப்போது, அவளது கண்கள் இருண்டன. அவள் ஒரு காட்சியைப் பார்த்தாள். அந்தக் காட்சியில், கந்தசாமி மற்றும் மாயன் ஆபத்தில் இருப்பது தெரிந்தது. ரத்ராணி தாமே கந்தசாமியை தொடர்பு கொண்டாள். கந்தசாமி, நீங்கள் இருவரும் ஆபத்தில் இருக்கிறீர்கள். உடனே இந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள், என்று அவள் அறிவுறுத்தினாள். கந்தசாமி ரத்ராணியின் அறிவுறுத்தலை பிடிவாதமாக ஏற்றுக்கொண்டான். அவன் மாயனை அழைத்து கொண்டு, அந்த இடத்தை விட்டு வெளியேறினான். அவர்கள் ஒரு பழைய பங்களாவில் தஞ்சம் புகுந்தனர். அந்த பங்களா, பல ஆண்டுகளாக கைவிடப்பட்டிருந்து. அவர்கள் பங்களாவில் தங்கி இருந்தபோது, ரத்ராணியின் மறைந்த காலத்தைப் பற்றி தெரிந்து கொள்ள முயற்சித்தனர்.
அவர்கள் ஹரி அன்கானின் நூல்களைப் படித்தனர். அந்த நூல்களில் ரத்ராணியின் மாய சக்திகள் பற்றி மற்றும் அவளது மறைந்த காலத்தைப் பற்றி பல தகவல்கள் இருந்தன. ரத்ராணி ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதியின் மகள் என்று அவர்கள் தெரிந்து கொண்டனர். அவளது தந்தை ஹரி அன்கானின் மாய சக்திகளைப் பயன்படுத்தி உலகத்தை ஆனால் ரத்ராணியின் ஆத்மா ஹரி அன்கானின் மாய சக்திகளுடன் பிணைந்து இந்த உலகத்திற்கு திரும்பியது. அவள் கந்தசாமி மற்றும் மாயனை காப்பாற்ற முடிவு செய்தாள். அப்போது தர்ஷீல் என்ற துப்பறியும் நபர் அவர்களின் வழக்கில் ஆர்வம் காட்டினார். அவர் கால்ட்ரம் குடும்பத்தின் ரகசியங்களை அவிழ்க்கும் வேட்டையில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார். அவர் சாஞ்சனில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் பல மர்மங்கள் புதைந்து கிடப்பதை கண்டுபிடித்தார். அந்த தொழிற்சாலை கால்ட்ரம் குடும்பத்திற்கு சொந்தமானது. அவர்கள் அங்கு சட்டவிரோதமான ரசாயனங்களை தயாரித்து அவற்றை விற்று வந்தனர். தர்ஷீல் அந்த ரகசியங்களை வெளிப்படுத்த முடிவு செய்தார். நிழல்களில் மர்மம் பதுங்கியிருக்கிறது முதல் அத்தியாயம் -2 தொடரும்.